முட்டைகோஸ் சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா அருமையாக சாப்பிடுவாங்க. தட்டே காலி ஆகிடும். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். தேவையான அளவு சால்ட், ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்குன்னு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். நல்லா கலரி கொடுங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். முட்டைக்கோஸ் வெங்காயத்துலேயுமே தண்ணி இருக்கும். 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, பொடிசா நறுக்கின கருவேப்பிலை. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கோங்க. நான் பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி கொட்டிடாதீங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சு வச்சிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்படி உதிரி உதிரியாக போட்டிங்கன்னா சூப்பரான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி.